திருநெல்வேலியில் மணல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த காவலர் ஜெகதீஷ் துரையின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திருநெல்வேலியில் மாவட்டம் நம்பியாற்றில் நேற்று முன்தினம் இரவு மணல் கொள்ளையை தடுக்க சென்ற தனிப்பிரிவு காவலர் ஜெகதீஷ் துரை கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த ஜெகதீஷ் துரையின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், இதில் தொடர்புடைய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரது உடலை வாங்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே உறவினர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து காவலர் ஜெகதீஷ் துரையின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் சிந்தாமணி கிராமத்தில் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜெகதீஷ் துரை உடலுக்கு மதுரை ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அருண் சக்திகுமார் மற்றும் உயரதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஜெகதீஷ் துரையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார், குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இந்த வழக்கின் நடைமுறையில் சில சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்தார். மக்கள் நிறைய பேரை விசாரிச்சிருக்கோம், அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். கைதுன்னு சொல்லி நாங்கள் கைதாக இது பண்ண எல்லாரும் விசாரணை போயிட்டு இருக்கு. என்னென்ன எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கிற அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் பிற தரப்பட்ட அக்யூஸ்டுகளும் சரி, சொல்லக்கூடிய அக்யூஸ்ட் வெளியில மணல் கடத்தல் பண்ணக்கூடிய அக்யூஸ்ட், இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் விசாரணையிலிருந்து வருது.